Hi, hello, வணக்கம் and welcome to Chennai Tamizhan channel. இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது Realme 7 Pro. இந்த மொபைலை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் subscribe பண்ணாம இருந்தா subscribe பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற bell icon-ஐ click பண்ணிருங்க. சரி வாங்க குயிக்கா வீடியோக்குள்ள போலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட பாடியை பத்தி பார்த்தலாம். வெயிட்னு பாத்தீங்கன்னா 182 கிராம் தான் இருக்கு. பட் அதோட சைஸ்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெருசா இருக்க மாதிரி இருக்கு. நான் வெயிட் கொஞ்சம் அதிகமாவே இருக்கும்னு நினைச்சேன். திக்னஸ் 8.7 மில்லிமீட்டர் தான் இருக்கு. 2+1 சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. இங்கே 2 சிம் போட்டுக்கலாம், கூட ஒரு மெமரி கார்டுமே போட்டுக்கலாம். 3.5mm ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. இது AMOLED டிஸ்பிளேன்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. இங்கே டால்பி அட்மாஸ்பியர் ஸ்பீக்கரும் இருக்கிறதுனால கேமிங் விளையாடும்போது ஸ்பீக்கர் அப்படின்றது நல்லாவே இருக்கும். அடுத்ததாக இந்த மொபைலோட OS அண்ட் ப்ராசஸரை பற்றி பார்த்தலாம். OSன்னு பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு. சிப்செட்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 720G, அது நல்ல பவர்ஃபுல்லான சிப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்டோ கோர் ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஹையஸ்ட் கிளாக் ஸ்பீடுன்னு பார்த்தீங்கன்னா 2.3 GHz. இதோட GPUன்னு பார்த்தீங்கன்னா 618. சிப்செட்டை பொறுத்தவரை Snapdragon 720G யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். பட் நீங்கள் கேமிங் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு 1200 rupees அதிகமாக போட்டிங்கன்னா 855, 845 சிப்பு கூட கிடைக்கும். நான் என்ன மொபைலை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்த ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மொபைலோட கேமராஸ். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. இங்கே பிரைமரி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 64 மெகாபிக்சல் f1.3 அப்பாச்சரில் சோனி IMX682ல் கொடுத்துருக்காங்க. நிறைய மொபைல்ஸ்க்கு 686 தான் கொடுப்பாங்க, இது புதுசாக இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் f2.3 அப்பாச்சர்லையும், தேர்டாக 2 மெகாபிக்சல் மேக்ரோக்கு f2.4 அப்பாச்சர்லையும், அடுத்ததாக 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சிங்க்கு f2.4 அப்பாச்சர்லையும் இவங்க கேமராஸ் கொடுத்துருக்காங்க. வீடியோ குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா 4K at 30 FPS வரைக்கும் நம்மளால் எடுத்துக்க முடியும். இங்கே ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஸ்லோ மோஷன் 100 கிடையாது 1080 at 120 FPS வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஃப்ரேம் பர் செகண்ட். இங்கே அது ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததான் இங்கே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட் சைடு வந்தீங்கன்னா இங்கே செல்ஃபி கேமரா 32 மெகாபிக்சலில் கொடுத்துருக்காங்க. f2.5 அப்பாச்சரில் இங்கேயுமே ஸ்லோ மோஷன் 1080 at 120 FPS வரைக்கும் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம அடுத்து பார்க்க போகிறது இதோட பேட்டரிஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4500 mAh பேட்டரினால ஒரு பெரிய சைஸ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜ் பாக்ஸோடையே வருது. எல்லா மொபைலுக்குமே ஒரு செல்லிங் பாயிண்ட் இருக்கும். இவங்க இந்த 65 வாட் சார்ஜர் நாங்கள் பாக்ஸோடய தரோம், இந்தியாஸ் ஃபாஸ்டஸ்ட் சார்ஜர் அப்படின்னு சொல்லி தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க. 0 to 100 34 மினிட்ஸில் சார்ஜ் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னா, நீங்கள் ஜஸ்ட் 3 மினிட்ஸ் இதை சார்ஜ் பண்ணாலே, அதாச்சும் 0ல் இருக்கும்போது 3 மினிட்ஸ் சார்ஜ் பண்ணாலே 3.5 ஹவர்ஸ்க்கு நம்மளால் கால் பேசிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சூப்பரான விஷயம் இல்லை? ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸை பற்றி பார்த்தலாம். இங்கே 6GB RAM 128GB அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 19,999 ஒன்லி அப்படின்னு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹையர் வேரியண்டான 8GB RAM 128GB அந்த வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 21,999 rupeesக்கு சேல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மை கருத்து அப்படின்னு சொல்லணும்னா 65 வாட் சார்ஜர் அப்படின்றது இவங்க எதுக்கு கொடுத்தாங்கன்னா ஓப்போ ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட போகிறாங்க, அப்படி அந்த பிராண்ட் நேமை காப்பாற்றிருக்காக தான் 65 வாட்ஸ் சார்ஜர் நாங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு 5000 mAh பேட்டரி கொடுத்து 30 வாட் சார்ஜர் கொடுத்து இவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் அங்கே ரெஃப்ரெஷ் ரேட்னு பார்த்தீங்கன்னா எல்லா மொபைலையும் இருக்கிற 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல இவங்க 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் சூப்பர்னு சொல்லியிருப்பேன். இப்போயுமே சூப்பரான மொபைல்ஸ் தான். 65 வாட் சார்ஜர் அப்படி கொடுத்துருக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொருத்தவங்களோட யூஸை பொறுத்து இந்த 65 வாட் சார்ஜர் இல்லைனா 30 வாட் சார்ஜர்ன்றது கொஞ்சம் டிஃபர் ஆகும். சரி, நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்ததாக கடைசியாக பார்க்க போகிறது ஷேர் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட்டுக்கு 0.73 வாட் பர் கேஜியும் பாடிக்கு 0.516 வாட் பர் கேஜியும் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்தலாம். ப்ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் சொல்லலாம். AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக AMOLED டிஸ்பிளே கொடுத்தா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தே ஆகணும், அதையும் கொடுத்துருக்காங்க. Snapdragon 720G சிப்பு கொடுத்துருக்காங்க. இதுவுமே கேமிங்க்கு நல்ல சூப்பரான சிப்பு தான். அடுத்தது கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. சோனி IMX சோனி கேமராஸ்லாம் சூப்பராக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. அடுத்த செல்ஃபியுமே இங்கே 32 மெகாபிக்சல் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததான் இந்த ஃபோனுக்குன்னு ஹைலைட்டான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 65 வாட் சூப்பர் டாட் சார்ஜர் அதுவுமே இருக்குது. அதே மாதிரி லோ சார் ரேட்டிங் இருக்குது இந்த ஃபோனுக்கு. கான்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம்லாம் சொல்ல முடியாது, ஆனால் பட் கான்ஸ் இருக்குது. 15,000 ரூபாய் Realme 7லேயே 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்கும்போது இங்கே 20,000 rupeesக்கு சேல் பண்ணுற மொபைலுக்கு ஏன் வெறும் 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் என்னோட பர்சனல் கருத்து என்னன்னா, இந்த ஃபோனோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மொபைலோட எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ரொம்ப பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நாளைக்கு இன்னொரு புது மொபைல் கேஜெட்டோட இன்ஃபர்மேஷனோட மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம நண்பா நண்பீஸ்க்கு ஒரு சின்ன பாய்.